ஹலோ ப்ரோக்ராமர்ஸ், வெல்கம் டு நகுல் கோட்ஸ். இந்த வீடியோவில் டெக்கரேட்டர்ஸ்னால் என்ன பற்றி தான் பார்க்க போகிறோம். டெக்கரேட்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த ஃபங்க்ஷன் கோடை மாற்றாமையே அதுக்கு அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸை ஆட் பண்ணுறது தான் டெக்கரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்குறேன், வேணா படிச்சு பாருங்க. A Python decorator is a function that takes another function or method as input, adds or modify its behavior and return a new function without changing original function's source code. அதாவது ஒரிஜினல் ஃபங்க்ஷனோட சோர்ஸ் கோடை மாற்றாமையே ஒரு மெத்தடை இன்புட்டாக வாங்கிட்டு அதில் ஆட் பண்ணுறதோ இல்லை மாடிஃபை பண்ணுறதோ பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த டெக்கரேட்டர். டெக்கரேட்டர் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு ஹை ஆர்டர் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஸோ ஹை ஆர்டர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியாதவங்க ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ஹை ஆர்டர் ஃபங்க்ஷனுங்கிறது. அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பேசிக் டீகோடர் சின்டாக்ஸ். பேசிக் decoder syntax. Def. இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசிக் டீகோடரு. def decorator what happened? Basic decorator உள்ளுக்குள்ள def wrapper. சரி, வந்து wrapper இதுக்குள்ள நம்ம என்ன கோடிங் கொடுக்குறோமோ அந்த கோடிங். டீகோடருக்குள்ள ஃபங்க்ஷனை வந்து பேராமீட்டர் கொடுத்துக்கோங்க. பேராமீட்டர் கொடுத்துட்றேன். print before function இங்கே மறுபடியும் இங்கே வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுங்க. அடுத்து வந்து print after function. இங்கே return wrapper. ஓகே, இது வந்து ஒரு ஹை ஆர்டர் ஃபங்க்ஷன். ஏன் ஹை ஆர்டர் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த டீகோடர் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனு, இதுவே ஒரு ஃபங்க்ஷனை ஆர்குமெண்ட்டாக வாங்கியிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது வந்து இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இந்த டிக்ரியேட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரேப்பருங்கிற ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஹை ஆர்டர் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம தனியாக ஒரு இது வந்து டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன். அடுத்து நம்ம போட போகிறது வந்து நார்மல் ஃபங்க்ஷன். டெஃப் greet
print hello. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஹெலோங்கிற கிரீட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்றேன். கிரீட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹெலோங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எனக்கு வந்து இந்த wrapperல இருக்கக்கூடிய இதுவே எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த டிக்ரேட்டரை வந்து இந்த ஃபங்க்ஷன் கூட லிங்க் பண்ணணும். அதை எப்படி லிங்க் பண்றது அப்படின்னா அந்த அட் சிம்பிள் போட்டு அந்த டெக்கரேட்டரோட நேம் கொடுத்துருங்க. இங்கே டெக்கரேட்டருக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதே தான் இங்கேயும் கொடுக்கணும். ஓகே, நான் இங்கே வந்து டெக்கரேட்டர் -1ன்னு கொடுத்துட்றேன். ஏன்னா அது டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணுங்கிறதுக்காக அண்டர்ஸ்கோர் 1ன்னு கொடுத்துட்றேன். இங்கேயும் டெக்கரேட்டர் _1ன்னு கொடுத்துட்றேன். ஏன்னா சேம் நேம் தான் கொடுக்கணும். டெக்கரேட்டர் _1ன்னு கொடுத்துட்டேன்னா இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஃபங்க்ஷன் ஹலோ ஆஃப்டர் ஃபங்க்ஷன் ரெண்டுமே எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்படி தான் நம்ம டெக்கரேட்டரை வந்து இன்புட் பண்ணோம். ஓகே, இப்போ டெக்கரேட்டரை வந்து இன்புட் பண்ணிட்டோம். இதுக்குள்ள மேபி பேராமீட்டர் கொடுத்தோம் அப்படின்னா அதை எப்படி இங்கே ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதைத்தான் பேராமீட்டர் வித் ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம எத்தனை பேராமீட்டர் வேணும் கொடுப்போம். அதை போய் இங்கே நம்ம டெக்கரேட்டரில் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும், அதாவது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம டெக்கரேட்டர் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து இன்னொரு ஃபியூச்சர் இருக்கு. நம்ம ஆர்குமெண்ட்ஸ் லெசன் படிக்கும்போது இதை பற்றி சொல்லி கொடுத்துருப்பேன். ஆர்குமெண்ட்ஸில் வந்து எத்தனை வேரியபிள் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? ஆர்குமெண்ட்ஸில் நம்ம எத்தனை வேரியபிள் வேணால் கொடுத்துக்கலாம். அதை வந்து எரராக ஷோ பண்ணாது. ஸோ அதை மாதிரி இங்கே கொடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நார்மல் ஆர்குமெண்ட் கொடுக்குறேன், ஆர்குமெண்ட் வேல்யூ கொடுக்குறேன். அடுத்து வந்து ஒரு கீவேர்டு ஆர்குமெண்ட் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா ஆர்குமெண்ட்டாக கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும், கீவேர்டு ஆர்குமெண்ட்டாக கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இதை டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்து இங்க இருக்கு இல்லையா டெஃப் ரேப்பரு, இதை வந்து நம்ம வந்து ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து இது பண்ணோம். ரிசல்ட் அதாவது ஒரு வேரியபிளாகவும் நம்ம கொடுக்கலாம், வேரியபிள் இல்லாமையும் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்க ஃபங்க்ஷன்ல இங்க நான் என்ன ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கணும் அதை அப்படியே தூக்கி கொண்டு வந்து இதுல போட்டுருங்க. ஸோ இப்போ என்ன மீனிங்னா இதுலயும் நீங்க என்ன ஆர்குமெண்ட் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும், இதுலயும் நீங்க என்ன ஆர்குமெண்ட் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குங்கிறதான் இதோட மீனிங். இங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கணும், ரிட்டர்ன் ரிசல்ட். ஓகே, ரிசல்ட் நான் ரன் பண்றேன். எனக்கு பிஃபோர் ஃபங்க்ஷன் ஆஃப்டர் ஃபங்க்ஷன் ஹலோ அப்படிங்கிறது வந்து எனக்கு கரெக்டா வந்துருச்சு. ஆனா நான் வந்து இங்க ஒரு இன்னும் பேராமீட்டர் பாஸ் பண்ணல இல்லையா? ஸோ இப்போ பேராமீட்டர் நான் பாஸ் பண்றேன். a, bங்கிற ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணி print a plus b இல்லைன்னா sum a plus b நான் ரன் பண்றேன். சரி, இங்க வந்து நம்பர்ஸ் நம்ம கொடுக்கணும், ஆர்குமெண்ட்ஸ். ஸோ 5, 3 ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஃபங்க்ஷன் சம் 8, ஆஃப்டர் ஃபங்க்ஷன், அதாவது இந்த ஃபங்க்ஷன் கூட இந்த டெக்கரேட்டர் வந்து மிக்ஸ் ஆகி நமக்கு வந்துருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டெக்கரேட்டர் வித் பேராமீட்டர். இதுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனோட பேராமீட்டர் தான் இங்கே மென்ஷன் பண்ணோம். இப்போ டெக்கரேட்டர் வித் பேராமீட்டர், அதாவது இங்கே டெக்கரேட்டர் இருக்குது இல்லையா, இந்த டெக்கரேட்டர்லேயே பேராமீட்டர் கொடுக்க முடியும். அது எப்படிங்கிறத பார்ப்போம்.
இப்போ இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே வந்து இன்னொரு டெஃப் போடணும். டெஃப் ஈக்குவல்ஸ் டு ரிப்பீட், ஆர்இபிஏடி, ரிப்பீட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் கொடுக்குறேன். ஆர்இபிஏடி, ரிப்பீட், ஆர்இபிஏ ரிப்பீட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் நான் வந்து டைம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். டைமுங்கிற ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே செலக்ட் பண்ணி ஓகே. இப்போ இங்க வந்து ரிப்பீட், இப்போ இந்த டீகோடரை வந்து தூக்கிடலாம். ஏன்னா டீகோடரை நம்ம மாற்றுவோம். இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ரிப்பீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து இப்போ இது டீகோடராக மாறிடும், சாரி டெக்கரேட்டராக மாறிடும். டெக்கரேட்டராக மாறிட்டு இந்த டெக்கரேட்டரை கால் பண்ணும்போது இந்த டெக்கரேட்டரும் சேர்ந்து கால் ஆகும். ஓகேங்களா? இதுவும் டெக்கரேட்டர் தான், இதுவும் டெக்கரேட்டர் தான். இதுதான் ஃபங்க்ஷனா இங்கே போய் சேவ் ஆகும். ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் தூக்கிடும், எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கிடுங்க. ரிசல்ட் ரிட்டர்ன் எல்லாத்தையும் தூக்கிடுங்க. தூக்கிட்டு இங்கே ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணி, ஃபார் அண்டர்ஸ்கோர் அப்படின்னா நான் வேரியபிளே டிக்ளேர் பண்ணாமல் நிறைய டைம் வேரியபிளே டிக்ளேர் பண்ணாமல் ஒரு ஃபார் லூப் ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். அதுக்கு தான் இந்த அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுவோம். ரேஞ்ச் இதுக்குள்ள இந்த டைமை வந்து பாஸ் பண்ணிடணும். டைம் இப்போ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து இங்கே வந்து ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ஆர்குமெண்ட்டை இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? பிரிண்ட் நேம், நேம் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் இங்கே வந்து ஹாய்னு கொடுத்துக்கலாம். ஹாய். ஓகேவா? இப்போ இங்கே வந்துட்டு அப்போ கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணல, அதே மாதிரி அட்டு ரிப்பீட் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டரை ஆர்இபிஏடி ரிப்பீட் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிட்டு இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனா, சரி இதுக்குள்ள ஒரு பேராமீட்டரா 5ங்கிற வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் போய் 5ங்கிற வேல்யூல ஸ்டோர் ஆகி நமக்கு 5 டைம் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். என்னாச்சு? an object is not callable. Okay. என்ன ப்ராப்ளம்? ஓகே ஓகே ஓகே, நம்ம வந்து இந்த இதை வந்து ரிட்டர்ன் பண்ணல. இந்த டெக்கரேட்டரை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணாததுனால தான் நமக்கு வந்து எரர் ஷோ பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்து டெக்கரேட்டர் 1 வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் ஓகே. நான் வந்து இந்த டெக்கரேட்டர் 1 வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 5 டைம் ஹாய் ஹாய் ஹாய்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து டெக்கரேட்டர் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ரிப்பீட் 5 அப்படின்னு வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ரிப்பீட் 5 நம்ம இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டெக்கரேட்டர் கம்ப்ளீட்டாக வந்து இந்த பேசிக் ஃபங்க்ஷனோட லிங்க் ஆயிரும். ஓகேங்களா?
இந்த பேசிக் ஃபங்க்ஷன் இந்த டெக்கரேட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இதுல லிங்க் ஆயிடுச்சா, இதை கால் பண்ணும்போது இந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது டைரக்டா போய் இந்த டெக்கரேட்டரை கால் பண்ணும். இந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது டைரக்டா இந்த ஃபங்க்ஷன் பாடிக்குள்ள போகாது. நம்ம இங்க டெக்கரேட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ டெக்கரேட்டருக்கு போகும். ஸோ டெக்கரேட்டர்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதை மொத்தமா எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஏன் அப்படின்னா இது வந்து டெக்கரேட்டர், ஓகேங்களா. இந்த ஃபங்க்ஷனுக்காகத்தான் இதை நம்ம வந்து இதை பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனோட ஒரு எப்படி சொல்றது, ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாவே இது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாது, இந்த ஃபங்க்ஷன் தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த கம்ப்ளீட் ஃபங்க்ஷன் தான் இதுக்கு பதிலாக ஒர்க் ஆகும். ஸோ இப்படி தான் டெக்கரேட்டர் வந்து யூஸ் ஆகுது.